கேரள மாநிலம் கொச்சியில் மலையாள திரைப்பட நடிகர்கள் சங்க தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதனிடையே நடிகர் சாஜுவுடன் செய்தியாளர் சந்தோஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கேரள நடிகர் சங்கத்திற்கான புதிய தலைவர் மற்றும் நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கான தேர்தல் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொச்சியில் உள்ள தனியார் ஹோட்டலில் இன்று காலை 10 மணிக்கு துவங்கி இருக்கக்கூடிய வாக்குப்பதிவில் 507 உறுப்பினர்கள் இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே காலையிலிருந்து வந்து வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த தேர்தலுக்கான அவசியம் என்ன என்பது குறித்து நடிகர் ஷாஜு அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம கேட்போம், இந்த தேர்தல் அவசியமாக நடத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது கரெக்டாக இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ் பிரசிடெண்ட் மோகன்லால் சார், அவர் மம்முட்டி சார், அந்த மாதிரி தான் எல்லா வருஷம் இருக்கும். அப்போ அது எங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்து அவர் இல்லாமல் இந்த அசோசியேஷனுக்கு கிடையாது. அவர் இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இன்னும் இப்போது எல்லாம் ஒரு மினிமம் சாதா ஆக்டர்ஸ் எல்லாரும் அவர் தான் இந்த வாட்டி இந்த காம்படிஷனில் வருது. അപ്പോൾ അതിൽ ബെസ്റ്റ് മാന് യാരെ തിരഞ്ഞെടുക്കുന്നുള്ളതാണ് ഇന്നത്തെ ഒരു കോമ്പറ്റീഷൻ എന്ന് പറയുന്നത്. അപ്പോൾ ഒരു അസംബ്ലി ഇലക്ഷൻ മാതിരി അന്നമാതിരി എല്ലാം ഒരു ഇൻട്രസ്റ്റ് ആവശ്യമാണ് ഒരു ഡേസ് ഇതാണ് ഇന്നേക്ക്. അപ്പോൾ ഞങ്ങൾ എല്ലാം ഇന്നേക്ക് നിറയെ പേര് ഇപ്പോൾ 200 அதிக மெம்பர்ஸ் இப்போ ஓட் பண்ணியிருக்கு. இப்போது ஓட்டிங் முடிஞ்சது. இப்போ அதுக்கப்புறம் இன்னும் வந்துகிட்டே இருக்குது எல்லோரும் ஸ்டார்ஸ் எல்லாம். அப்போ ஒரு நல்ல ஒரு கமிட்டி கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எப்போவும் சூப்பர் ஸ்டார்ஸ் வர்றது தான் நமக்கு இஷ்டம். ஆனாலும் இந்த சிச்சுவேஷனில் அவர் யாரும் வரல. அதுதான் இந்த எலெக்ஷனோட ஒரு பிரத்யேகம். இப்போ இந்த கமிட்டி அவரெல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் நல்ல அந்த அசோசியேஷன் வெரி ஸ்ட்ராங். ഒരുപാട് ഇതെല്ലാം പണത് മെഡിസിൻസ് എവറി മന്ത് ആക്ടേഴ്സ്ക്ക് മെഡിസിൻ പണത് പെൻഷൻ எவ்ரி மந்த்து அந்த மாதிரி ஒர்க் ஒன்றும் இல்லாமல் இருக்க நிறைய பேருக்கு பென்ஷன் எல்லாம் கொடுக்குது. நிறைய இன்சூரன்ஸு நிறைய இதில் பண்ணியிருக்கு இப்போ இதெல்லாம். அப்போது ஒரு நல்ல கமிட்டி வந்தால் நிறைய ஆர்டிஸ்டுகளுக்கு ஒர்க் இல்லாமல் இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட் இருக்குது. நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது. அவருக்கெல்லாம் நல்லபடியாக எல்லாம் வரும். அப்போ ஒரு நல்ல கமிட்டி வரணும்னு தான் என்னோட கோரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.